இது தவறாக நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்போதும் என்கிட்ட போன்ல பேசுங்க, நீங்க எப்பயாவது பேசுறீங்க, பேசுறதும் பணம் தேவைங்கிற காரணத்துக்கு மட்டும் பேசுறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னோட கருத்து என்னன்னா, இப்ப வந்து பணத்துக்காக போன் பண்றேன்னு சொல்றாப்ல இல்ல, நான் வந்து இப்ப 68 வயசு வரைக்கும் நான் ஏதாவது பணம் கேட்டுக்கணும், உன்னை படிக்க வச்சு நெசவு செஞ்சு படிக்க வச்சேன். படிக்க வச்சு நீ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போன, திருமணம் ஆச்சு, இவன் சம்பாரிச்சு திருமணம் பண்ணிட்டாப்ல, தங்கையும் கட்டி கொடுத்தாப்ல. இப்ப இடையில வந்து 2 மாசமா நான் எங்க வேலைக்கு போகல. திருப்பி நம்ம வேலைக்கு போயிருந்தா நான் அந்த பணத்தை எதிர்பார்ப்பேன், நான் உன்னை எதிர்பார்க்க மாட்டேன். 2 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு வீட்டுல இருக்கேன். அப்ப நான் பணம் போன் பண்ணா கேட்டு தானே அவன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி போட்டா நான் எது கேட்கறேன்? போன ஆசையா தான் பேசுவோம். ஏன்னா வேற யாரை நான் கேட்க முடியும்? ஒரே பையன் தான். இல்லை சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா, பசங்க எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. வசி பணம் கொடுக்கறத பற்றி இஷ்யூவே இல்லை சார். தப்பா நினைக்க, உங்கள் குரல் அல்ல. என்ன போன் உள்ள கால் வந்துருச்சா, காசு கேட்கறாங்களா, ஏன் இதை கேட்கறவங்க நலம் கூட விசாரிக்க மாட்டாங்களான்னு ஒரு குரல் இருக்குல்ல, அந்த குரல்கிட்ட நான் சொன்னது சொல்லுங்க. அவர் அப்பையிலேருந்து அப்படிதான். திடீர்னு ஒரு மனுஷன் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. 68 வயசு ஆயிட்டு இருந்தாரு. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க இவ்வளவு யோசிக்க வேண்டியது. அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க.